கழுதையும் புலியும் காட்டு வழியா நடந்து போகும்போது பச்சை பசேல்னு இருக்கிற புல்வெளிய பார்த்து, ஆஹா நீல நிறத்துல இந்த புல்வெளி எத்தனை அழகா இருக்குன்னு கழுதை சொன்னுச்சு. அதிர்ச்சி அடைஞ்ச புலி, என்ன உளர்ற, பச்சை நிறத்துல இருக்கிற புல்ல பார்த்து நீலன்னு சொல்றியேன்னு கேட்டுச்சு. 2 பேருக்கும் வாக்குவாதம் பெருசானதும் சிங்கராஜாட்ட எடுத்துட்டு போனாங்க. அரசே, புல்லோட நிறம் நீலம் தானேன்னு கழுதை கேட்டது. அப்படியா, உன்னோட மனசுக்கு புல் நீளமா தோணுச்சுன்னா அது நீலம் தான்னு சிங்கம் சொல்லி. அப்படின்னா இதை மறுக்கிற புலிக்கு தண்டனை கொடுங்கன்னு கழுதை கேட்கவும், புலி காட்டை 3 முறை சுத்தி வரணும்னு சிங்கராஜா கட்டளையிட்டாரு. புல் பச்சைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தீங்கன்னு புலி கேட்டு. நீ ஒரு புத்திசாலி மிருகம், உனக்கு நல்லா தெரியும் புல் பச்சை இருந்தாலும் அறிவுல குறைஞ்ச கழுதையோட வாதம் பண்ணி நேரத்தையும் நேரத்தையும் வீணடிச்சதுக்கு தான் இந்த தண்டனைன்னு சொன்னுச்சு. அறிவாளிங்களோட வாதம் பண்ணுனா கருத்துல தெளிவு பிறக்கும். தான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிற வரட்டு பிடிவாதக்காரங்க கிட்ட வாதம் பண்ணுனா நம்ம நேரம் தான் வீணாதான். அறிவாளிகள் பலரும் தங்களோட பொன்னான நேரத்தை முட்டாள்களோட வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க.